பால் பாண்டியா நாயனா வா வா. அடே உன்னை பெத்த அப்பண்டா, ஆர்வத்தை செருப்ப காட்டாதடா, போட்டுடா. அப்பா எப்படி இருக்கீங்க? இன்னும் கோவணத்தோட தான் இருக்கேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வேட்டி கட்டணும். வேண்டாம்பா, நம்ம கிராமத்தோட நாகரீகம், கலாச்சாரம், பண்பாடு இது எல்லாமே நீங்க கட்டியிருக்கிற இந்த கோவணத்துல தான் இருக்கு. நீங்க மட்டும் உங்க கோவணத்தை அவுத்துட்டீங்கன்னா நம்ம பண்பாட்டையே அவமதிக்கிற மாதிரி ஆயிரும். அப்ப இந்த கோவணத்துல நம்ம கிராமத்து பண்பாடே இருக்குங்கிற? ஆமாப்பா. எங்க அப்பா கோவணம் கட்டிக்கிறாரு, நான் வருத்தப்படுற பையனே கிடையாது. எங்க அப்பாவும் கோவணம் கட்டிக்கிறாரு, மார்தட்டி சந்தோஷப்படுற வீர திருமகம்பா நானு. ஏண்டா பொட்டி போன மாதிரி கணக்குதே, எல்லாத்தையும் சில்லறையா மாத்தி கொண்டாண்டியா? வீதியிலேயே கேக்குறியா? வா வா போய் பேசுவோம். அலையிறப்பா. என்னடா இது பாயெல்லாம் பட்டணத்துல இப்ப பேப்பர்ல பண்றாங்களா? பாய் இல்லப்பா, உங்க பாய் பால் பாண்டியன் இந்த கிராமத்துல ஆரம்பிக்க போற பிரம்மாண்டமான எருமை பண்ணை திட்டம். இந்த திட்டத்தை விளக்குறேன், கேட்டுங்க. இதுதான் என்னுடைய 1000 எருமைகளை கட்டி வைக்கக்கூடிய எருமை தொழுவம். இதுதான் பால் தொட்டி. நீங்களாம் தண்ணி தொட்டி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க நான் ரோடு போட போறேன். இது வழியா தான் வேன்ல மெட்ராஸுக்கு பால் போக போகுது. இது என்னுடைய ஆபீஸ், இது என்னுடைய சீட்டு, அங்க கஜானா. லைனா ஒரு 7 பொண்ணுங்களை வேலைக்கு சேர்க்க போறேன். என்ன அப்பப்ப டைப் படிக்கணும் பாருங்க. வாய பொழக்காதப்பா, அவங்க பக்கத்துலயே உனக்கு ஒரு நாள் கல்வி போட்டு தரேன். அதானே கேட்டேன், என் மவனாச்சே. ஏண்டா கண்ணு, அந்த 1000 எருமையும் பின்னால வருதா? இனிமேதான் வாங்கணும். ஓ, நம்ம ஊர் சந்தையில எருமையெல்லாம் சல்லிசா கிடைக்கும்னு பணத்தை பொட்டியில கொண்டாண்டியா? என்னடா அது பணத்தை எடுப்பேன்னு பார்த்தா நீ நாடகத்தில் நடிச்ச போட்டோ காமிக்கிற? அப்பா இது போட்டோ இல்ல, நான் படிச்சு வாங்கின பட்டம். இதை மட்டும் பேங்க்ல காமிச்சா போதும், லட்ச லட்சமா என் பேர்ல கொடுப்பாங்க. ஓ, நீ பட்டணத்துல பேங்க்ல பணத்தை போட்டு வச்சுட்டு நம்ம ஊர்ல வந்து வாங்கிக்கிற. நீ செய்யறது நியாயம் தான், வழிப்பறிப்பு அதிகமா தான் இருக்கு. நீங்க கிராமத்திலேயே இருக்கிறதால அரசாங்கம் போடுற திட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் வேலை கிடைக்கல கவர்மெண்டே குத்தம் சொன்னா எப்படி? அரசாங்கத்தோட சுய வேலை வாய்ப்பு திட்டத்தின் பிரகாரம் என்ன மாதிரி பட்டதாரி இளைஞர்கள்லாம் இப்படி எருமை பண்ண ஆரம்பிச்சா கவர்மெண்ட் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதை நம்பித்தான் நம்ம ஊர் பேங்க்ல கடன் வாங்கி ஒரு 1000 எருமையை வச்சு எருமை பண்ண ஆரம்பிக்கிறத நான் முடிவு பண்ணிருக்கேன். அப்போ எல்லாமே கடன் தானா? எனக்கு பயமாவே இருக்குப்பா. பயப்பட வேண்டியது நாம இல்லப்பா, நம்ம கடன் கொடுக்குற பேங்க்காரன். அப்போ கடன் வாங்குறது சரிங்கிற? நான் சொல்லப்பா, ஒரு இங்கிலீஷ்காரனே சொல்லியிருக்கான், ஒரு மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு கடன் வாங்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கும். ஒருவனது கடன் தான் அவனது உயிருக்கே பாதுகாப்பு. அது எப்படிடா? கடன் கொடுத்தவன் திருப்பி கொடுக்கலன்னா குத்திர மாட்டான்? நிச்சயமா குத்த மாட்டான். ஏன்னா அவனோட பணத்தை நம்ம கிட்ட இருந்து எப்படியும் திருப்பி வாங்கினதுக்காக வேற எவனாவது குத்த வந்தாலும் இவன் ஓடி வந்து தடுப்பான். தடுக்கும் போது குத்து அவன் மேல விழுந்துட்டா நமக்கு பிரச்சனை முடிஞ்சு, அசலும் கட்ட தேவையில்ல. இதுல மட்டும் நான் முன்னுக்கு வந்துட்டுன்னு வச்சுங்க, எல்லாருக்கும் வட்டியோட சேர்த்து ஒரு எருமையும் போனஸா கொடுத்துருவேன். என்னண்ணே எப்ப வந்தீங்க? படிப்பெல்லாம் முடிச்சிட்டீங்களா? படிச்சது மட்டும் இல்லமா, பிளானோட வந்திருக்கேன். நீங்க எப்ப வருவீங்கன்னு பெரியப்பா கனவா கண்டுட்டு இருந்துச்சு. ஏப்பா அப்படியா? பெரியப்பா, அண்ணன் வேட்டி சட்டை வெள்ளையா இருக்கிறத பார்த்தா ஏகப்பட்ட சம்பாரிச்சிருக்கும் போல தெரியுது. அது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சத நீ வீணா ஊர்க்காரங்களை கடன் கொடுத்துறாத. ஏன் பாப்பா, நான் பட்டணம் போகும்போது நீ எப்படி இருந்தியா, இப்ப திரும்பி வரும்போது அதே மாதிரி இருக்க? உன் சவப்பு தோலுக்கு இந்நேரம் ஊர்ல எவனா அவசரப்பட்டு தாலி கட்டிருப்பான்ல நினைச்சேன். எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எருமத்தோல் எல்லாம் இருக்குது. பத்தாதுக்கு உன் கூட்டாளி பரமேஸ்வரன் பண்ண மாதிரி 4 பேர் பண்ணா ஊர்ல எவளுக்கும் கல்யாணமே நடக்காது. ஆமா, மறந்தே போயிட்டேன். பரமேசு இப்ப என்ன பண்றான்? என்ன தெரியல? என்னையே உனக்கு அடையாளம் தெரியலன்னா இன்னும் உனக்கு அந்த வியாதி சரியாகலன்னு தான் அர்த்தம். டேய் பால் பாண்டி, எப்படா வந்த? ஊருக்கு போனது என்ன மறந்துட்டியா? ஒரு லெட்டர் கூட போடுறது இல்லையா? லைப்ரரி நண்பனை கண்டுக்கவே மாட்டியா? எங்க என்ன நேர்ல பார்த்தாவே நான் தானே கண்டுக்கிற உணர்ச்சி உனக்கு இல்ல. இதுல நீ லெட்டர் போட்டா என்ன பார்க்க போறியா? ஆமா, உன்னை அடிச்சாதான் சொர்ணம் வருமே, அந்த வியாதி ஒன்னு விட்டு இன்னும் போகலையா? இல்லையே, வியாதி தீர்வுன்னு பார்த்தா முத்திருச்சு. வெக்கத்தை விட்டு சொல்றேன், யாராவது விளையாட்டுக்கு முதுகுல அடிச்சா மூத்திரம் வந்துரு தெரியுமா? ஐயோ, இப்படி போயிட்டு இருந்தா எப்படி? யாரையா லவ் பண்றியா? இல்லப்பா. ஏண்டா? அடிச்சாதான் எனக்கு எந்த உணர்ச்சியுமே வரும்னு தெரிஞ்ச நீயே என்ன லவ் பண்றியான்னு கேட்கலாமா? அப்படின்னா உனக்கு இந்த ஜென்மத்துல காதலே கிடையாது.
ஏய், ஆ? அது எதுக்குடா உன்னைய பாத்துக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு இப்ப மட்டுமா பாக்குது? நான் லைப்ரரியில சேர்ந்ததுல இருந்து பாக்குது. அந்த பொண்ணு ஏன் பாக்குது, எதுக்காக பாக்குது தெரியல. எனக்கு என்னமோ பண்ண போல தோணுது. ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியலப்பா. என்ன பண்ணணும் அதுக்கிட்டே கேட்டு வரேன். அது சரி, நீ அவனுக்கு ஏத்த ஆள் தான். தபாரமா, நீ இப்படி நின்னு பாத்துக்கிட்டே இருந்தா உனக்கு வயசாகுமே தவிர வேற ஒண்ணும் நடக்காது. அப்படி பார்வையிலேயே காதல் வர அளவுக்கு அவன் ஒன்னும் அவ்வளவு மென்மையானவன் இல்ல. நீ என்ன பண்ற, நேரா கிட்ட போய் பல்லீர்னு ஒரு அடி கொடுக்குற. அப்பவாவது அவருக்கு உணர்ச்சி வருமா? அதுக்கு மேல உன் அதிர்ஷ்டம். முதுகுல அடிச்சா என்ன வரும்னு தெரியாம அடிச்சு விட்டிய பெண்ணே. தண்ணி லைப்ரரி பாத்ரூம் பண்ணிட்டியா? வாசக நண்பர்களே மன்னிச்சிருங்க. மன்மதலீலையை வென்றார் உண்டோ? கும்பிடுறேங்க. யாரு? தம்பிதாரையா? என்னப்பா அனாவசியமா ஒரு வீட்டுக்கு வரமாட்ட? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணு சரோஜா எங்க லைப்ரரியில புக் வாங்கிட்டு வந்தாங்க. தேதி முடிஞ்சு போச்சு, வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அடியே சரோசா, என்னம்மா ஏதோ புஸ்தகம் எடுத்துட்டு வந்தியா? தேடுனே கிடைக்கல. நீங்க தப்பா எடுத்துக்கல, நான் போய் உள்ள. அடி என்னப்பா நீ விளையாட்டு பிள்ளையா இருக்கியே? பொம்பளை பிள்ளைங்களை கண்டால குனிஞ்ச தலை நிமிர மாட்ட? போ நல்லா தேடி பாரு போ. என்னப்பா ஒதுங்குற? நீங்களும் ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளை தானே? ஆமா ஆமா, பைத்தியக்கார பிள்ளை இந்த கடைகாலத்துல. வாங்க சரோஜா, புஸ்தகத்தை தேடுவோமா? நான் ஓங்கி முதுகுல அடிச்சப்போ வலிச்சுதா? எனக்கு வலிக்கல. நிஜமா? நிஜமா தான். நீ அடிச்சதும் ஒரு பாசம், ஒரு கிளுகிளுப்பு எல்லாமே வந்துருச்சு. விளையாடாதீங்க, அடிச்சா கோபம் தானே வரும். நீ வேணா ஒரு தடவை அடிச்சு பாரு. அடிச்சிருவேன். அடி, கில்லு, பராண்டு, குத்து, அதுலதான் சுகம். பாத்ரூம் போட மாதிரி பெட்லயும் போயிடாதீங்க. இங்க பாடா புஸ்தகம் வாங்குறேன் சொல்லிட்டு போட போட்டு அமுக்குற. என்ன பார்த்து அவர் அடிக்காதீங்க, நானே அடிக்கிறேன். ஏன்டி அவனை மடை மேல படுக்க வச்சுக்கிட்டு நீ அடிக்க வேண்டாம், நான் தான் அடிப்பேன். அதுல ஏகப்பட்ட விவகாரம் இருக்கு. விவகாரம் இருக்குடி, விவகாரம் இருக்கு. இவன் அண்ணங்காரன் இருக்கானே, அவன் தாலி கட்டாதவன், அவனுக்கு இவன் தம்பி தானே. அத்தை, எங்க அண்ணன் போடாத 3 முடிச்சு சேர்த்து 6 முடிச்சா போடுறேன். சத்தியமா? சொல்ல. நீங்க சொல்லுங்க. நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க. நீ சொல்லு. ஏன் இப்படி எல்லாம் அடிச்சுக்கிறீங்க? எங்களுக்கு அடிச்சுக்கிட்டா தான் காதல் வரும். அப்படி ஒரு கதை இருக்கும். நீ சொல்லு. நீங்க சொல்லு. வேற ஏதாச்சும் பண்ணுங்களேன். கொண்டுடுங்க கொண்டாமா. நீங்க சொல்லுங்க. எப்பா நீ எப்படின்னா உதறது எப்படியோ? நான் தாலி கட்டிட்டு வந்திருக்கேன். வலிக்கடா மாதிரி நிக்கிறிய தெரியுது. ஆனா சார், இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் துறந்து பார்க்கும்போது கிண்டலா இருக்குமா தவிர, நாமளே மாப்பிள்ளைய உட்காந்து பாக்குறப்ப தனி சுகமே இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அதான் இப்ப வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அதிகம் படிக்காதவன், நீங்கெல்லாம் நிறைய படிச்சவங்க. நல்லதா ஒரு 4 வார்த்தை சொல்லுங்களேன். நல்லதாவா? சொல்றேன். மாடுகளுக்கு லாடம் கட்டுறத அதிகமா வேலை வாங்கத்தான், அதே மாதிரிதான் பொம்பளைங்களுக்கு தாலி கட்டுறதும். மாடுகளுக்கு புரியறதில்ல எதுக்காக லாடம் கட்டுறாங்கன்னு, அதே மாதிரி பொம்பளைங்களுக்கும் தெரியறதில்ல எதுக்காக தாலி கட்டுறாங்கன்னு. போதுமா? சரி தம்பி, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். பட்டதாரிகளுக்கு கடன் கொடுக்கணும்னு கவர்மெண்டே ஆர்டர் போட்டிருக்கு. ஆனா நீ கேட்கிற கடனை எங்களால உடனே கொடுக்க முடியாது. சார், நீங்க எப்படியாவது பெரிய மனசு பண்ணி என்னுடைய எருமை பண்ண திட்டத்துக்கு உதவி பண்ணணும். நீங்க ரவுண்டா 1000 எருமை தராவிட்டாலும் பரவாயில்ல, 998 999 கொடுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
எருமைகளை சேகரிக்க வேண்டியது எங்க பொறுப்பு, கடன் பணத்தோட வர வேண்டியது உங்க பொறுப்பு. சீக்கிரமே we will meet in சந்தை. அதெல்லாம் உண்டா? உண்டு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கர்ப்பப்பையில வலி இருந்தா உடல் உறவெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ அதை நீங்க தடுத்திருக்கணும். நமக்கு புருஷனா முக்கியம், குழந்தைங்க தான் முக்கியம். இந்த ஆம்பளை குரங்குங்களையே நம்ப கூடாது. நாளைக்கு நம்ம பெத்ததுங்க தான் நமக்கு சோறு போடும், தெரிஞ்சதா? அது சரி. இது எப்படி மறைக்கிறது? பொம்பளை நினைச்சா எதையும் மறப்பா. வகுப்புல கட்டின்னு சொல்லி புள்ள பத்த பொம்பளைங்களே எனக்கு தெரியும். அண்ணி கொஞ்சம் இப்படி வரீங்களா? எந்திரிங்களா, கொஞ்சம் தூக்கி விடண்டி. அந்த முந்தானி கொஞ்சம் விரிங்க, விரிங்க. இது அப்படியே மடியில கட்டுங்க. இப்ப கர்ப்பமா இருக்கிறது தெரியாது, பொரிதான் உப்பி இருக்கிற மாதிரி தெரியும். எங்க அண்ணன் வந்தாட்டு வச்சுங்க, அப்படியே நொறுக்கு தின்னு நிக்கிற அப்படியே தின்னுக்கிட்டுங்க. அதுலயும் சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த விளக்கமாத்த எடுத்து அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு கூட்டிக்கிட்டே இருங்க. நிமிரவே நிமிராதீங்க. எப்ப பாரு குனிஞ்சுக்கிட்டே இருந்தா குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா எங்க அண்ணன் குழந்தை எப்படியாவது தப்பிச்சிரும். அண்ணி, அண்ணன் வராரு, மடியில கட்டுங்க. ஓடியாந்துரு, ஓடியாந்துரு. மீதி நம்பதுமா. ஏண்டா பாண்டிய, பேங்க்ல போய் ஆபீசரையும் பார்த்தாச்சு. அவர் கடன் கொடுக்கறேன்னு சொல்லிவிட்டாரு. சந்தையில இருக்கிற அத்தனை எரும மாட்டுங்களையும் ஒன்னா சேர்த்து விட்டான். அவ்வளவு சாணிகளா போட்டுக்கிட்டு நிக்குது. மாட்டுக்காரனோ நம்மள நம்பி வந்திருக்கானுவ. பேங்க்காரன் பணத்தோட வருவாரா வரமாட்டாரா? ஏப்பா நம்ம என்ன சேட்டுக்கிட்டே கடன் கேட்டிருக்கான், வருவானா வரமாட்டானு பயப்படுறதுக்கு. நமக்கு வரப்போற பணம் எங்க இருந்து வரப்போகுது தெரியுமா? கவர்மெண்ட் கஜானால இருந்து நேரா பேங்க் போய் பேங்க்ல இருந்து இங்க வரப்போகுது. கவர்மெண்ட்ல பட்டதாரிகளுக்காக பண்ற உதவியில இந்த 1000 எருமாடுலாம் மிக சாதாரணம்பா. வணக்கம் சார். நீங்க ஏன் பேங்க்ல ஆபீசரா இருக்கீங்கன்னு உங்க சின்சியாரிட்டில இருந்தே தெரியும் சார். தம்பி, அன்னைக்கே ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த பட்டதாரி உதவி திட்டத்தின் கீழ் கவர்மெண்ட்ல 90% கடன் கொடுக்குது. நீங்க 10% உங்க சொந்த மூலதனத்துல இருந்து போடணும். என்ன சார் இவ்வளவு பெரிய குண்டை போடுறீங்க? இப்ப திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? என்ன தம்பி, நீங்க இவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்கீங்க, உங்ககிட்ட 100 ரூபாய் கூட இல்லையா? 100 ரூபாயா? 10%க்கு 100 ரூபாய்னா அப்ப எனக்குன்னா நீங்க 900 ரூபாய் கவர்மெண்ட்ல கடனா கொடுக்க போறீங்க? ஆமாப்பா, நம்ம கவர்மெண்ட் கண்ணுக்குட்டி இல்லாத ஒரு எரும மாட்டை வாங்க 900 ரூபாய் கடனா கொடுக்குது. உங்க மூலதனத்துல இருந்து 100 ரூபாய் போட்டு ஒரு கண்ணுக்குட்டி வாங்கிக்கிறீங்க. ஏன் சார், நான் 1000 எருமை பத்தி கேட்டுட்டு இருக்கேன், நீங்க ஒரு எருமை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. தம்பி, நம்ம கவர்மெண்ட பத்தி உனக்கு தெரியாது. அது எப்பவுமே கொஞ்சம் மெதுவா தான் செய்யும். இப்ப உனக்கு ஒரு எருமைய கடனா கொடுத்திருக்காங்க. அதை நீ எப்படி பராமரிக்கிறேங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ கேட்ட 1000 எருமைய பத்தி கொஞ்சம் யோசிப்பாங்க. அது வரைக்கும் நான் பொறுமையாவா இருக்கணும்? தம்பி, இந்த ஒரு எரும மாட்டை வாங்குறதுக்கு நீங்க 3 பேர்ட்ட கையெழுத்து வாங்குனீங்க. நீங்க கேட்கிற 1000 எரும மாட்டை வாங்கணும்னா இன்னும் நீங்க யார் யார்கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்குறதுக்கு ஒரு பெரிய பட்டியலே போட்டு நான் கொடுக்கறேன். இந்தாப்பா தம்பி, இந்த பெட்டியில இருக்கிற ட்ரெஸ் அவருக்கு போட்டு அந்த எரும மாட்டு பக்கத்துல நிறுத்தி ஒரு போட்டோ எடு. எதுக்குங்க என்ன போட்டாலாம்? என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? இந்த வருஷம் எங்க பேங்க்ல நாங்க என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்கோங்கிறத கவர்மெண்ட்டுக்கு காட்ட வேண்டாம்? அப்பா காவேரி விநாயகா, உன்னை நம்பிதான் இந்த தொழிலை நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். உலகத்துல டென்மார்க் எப்படி பால் பண்ண தொழில சிறந்து விளங்குதோ அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டை உருவாக்கணும்ன்றதான் என்னுடைய நீண்ட நாள் லட்சியம். இந்த லட்சியம் நிச்சயமா நிறைவேறும். ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய எருமைங்க இருக்குது, அது மேய புறம்போக்கு இருக்குது. ஆனா மேய்க்க ஆளுங்க தான் இல்ல. உன்னோட பார்வை மட்டும் என்னுடைய பால் பண்ண திட்டத்து மேல விழுந்தா போதும். உனக்கு எடைக்கு எடை சாணி தரேன்னு வேண்டிக்கோ. பட்டணத்துக்கு போய் படிச்சு பட்டம் வாங்கி பணம் சம்பாதிப்பேன்னு நினைச்சா நீ என்னடான்னா மாட்டை வாங்கிட்டு வந்து என்ன சாணி எடை போட சொல்றியா? என் தலையெழுத்துறா. எங்க சாணி? இதான் நமக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை. நீங்க ஏன் இதை சாணியா நினைக்கிறீங்க? செய்யும் தொழில தெய்வம் தெரியுமா? அப்ப சாணிய தெய்வங்கிற. ஏன் பொங்கல் அன்னைக்கு இதே சாணியை புள்ளியாருன்னு பிடிச்சி வச்சுட்டு நீங்களே சாமி கும்பிடல? இப்ப நாம எதை எப்படி நினைக்கிறோமோ அது அப்படிதான். இத சாணின்னு நினைக்கலாம், அதே நேரத்துல எரிவாயுக்கு பயன்படுற ஒரு ரசாயன பொருளா நினைக்கலாம்ல. இதுக்கு இங்கிலீஷ்ல பேரு கோபர் கேஸ். உன்னை இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சதுக்கு சாணிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் லாபம். தெரியாம தான் கேக்குறேன். இத எடை போட்டு நீ என்ன பண்ண போற? என்னைக்குமே ஒரு பட்டதாரி முட்டாள்தனமா செய்ய மாட்டான்பா. இப்ப சாணியோட அளவு கூடனாலோ குறைஞ்சாலோ
மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். உடம்பு சரியில்லாத ஒரு மனுஷனால எப்படி சரியா உழைக்க முடியாதோ அதே மாதிரி உடம்பு சரியில்லாத ஒரு எருமையால சரியா பால் கொடுக்க முடியாது. இப்ப தெரியுதுங்களா நான் எதுக்கு சாணி எடை போட சொன்னேன்னு? என்னமோ அல்வாவை அள்ள சொல்ற மாதிரி சொல்ற. ஒண்ணு ஏம்பா தொழில் ஆரம்பிச்சு முதல் வர வருமானம் லாபம் என்னங்கப்பா? தெரியும்டா, லாபம். 5 கிலோ 500 கிராம். டாக்டர் என்கிட்ட 4 கிலோ 500 கிராம் இருக்கும்ல சொன்னாரு. ஓ நீங்க கண்ணு குடித்து சேர்த்து எடை போட்டிருக்கீங்களா? அப்ப கரெக்ட் தான். எருமை நல்லா ஆரோக்கியமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் சாணி கணக்கு கரெக்டா இருக்கு. நிச்சயமா இருக்காது. ஏன்? காலையில இதே அளவு சாணி எடுத்து தண்ணியில கரைச்சி வாச தெளிச்சனே, அது எந்த கணக்குல சேர்த்தி? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இவ்வளவு எருமை போட்டது தானா? ஆமா, எனக்கும் அதே சந்தேகம் தான். ஐயா முனிசிப்பு, இந்த பாரத்துல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்களேன். ஆமா, பேங்க்ல ஏற்கனவே நீங்க ஒரு எருமை மாடு கடனா வாங்கியிருக்கீங்கல்ல? ஆமாங்க. நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி இதுல ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே அதிக எருமை உள்ள ஒரு மாநிலமா நான் மாத்தி காட்டுறேங்க. அப்போ நான் கையெழுத்து போட்டா தான் உங்களுக்கு 1000 எருமை கிடைக்கும். நீங்க ஒண்ணும் உங்களை பத்தி பெருசா நினைச்சுக்காதீங்க. இது ஒண்ணும் எருமைக்கு கேரண்டி கையெழுத்து இல்ல. நீங்க கையெழுத்து போட்டாதான் நான் இந்த ஊருக்காரன், இவர் தான் எங்க அப்பா, இவருக்கு தான் நான் பிறந்தேன்னு கவர்மெண்ட் நம்புமா? அப்போ கையெழுத்து போட்டா எவ்வளவு கொடுப்பீங்க? எதுக்குங்க? அதெல்லாம் லஞ்சம்டா. நீ எங்க அப்பான்னு சொல்றதுக்கு நான் இவருக்கு லஞ்சம் கொடுக்கணுமா? எவ்வளவு சார்? அப்போ 100 ரூபா கொடு. இவர் எங்க சித்தப்பான்னு எழுதி கொடுத்துருங்க. ஏன்? என்கிட்ட 75 ரூபா தாங்க இருக்கு. டேய், சுமார் இன்னும் 25 ரூபா குறைச்சு 50 ரூபா கொடுத்துன்னு வச்சுக்க, உன்னை மாமான்னு எழுதி கொடுத்துருவோம். பரவாயில்லையா? உன் பையன்ட்ட சொல்லுவே ரொம்ப பேசுறான். நீங்க மட்டும் ரொம்ப லஞ்சம் கேட்கலாம், நாங்க ரொம்ப பேசக்கூடாதா? அப்படிங்களா? இவரும் உங்க அப்பான்னு கையெழுத்து போட்டு தர முடியாது, பண்றத பண்ணியா? வாப்பா பக்கத்து ஊர் வியோ போய் பாப்போம். டேய், நாம இந்த ஊரு பக்கத்து ஊரு முனிசிப்பு கையெழுத்து போட்டா அது எப்படிடா செல்லும்? புரியாம பேசாத. இந்த ஆளோட பொண்டாட்டி பக்கத்து ஊர். இவங்கிட்ட கொடுக்குற 100 ரூபா கூட 50 ரூபா சேர்த்து 150 ரூபா அவங்கிட்ட கொடுத்துன்னு வச்சுக்க. இவன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டின்னு அவன் எழுதி கொடுத்துறான். அதுக்கேண்டா அங்க போவானே, அதே 150 ரூபா இவன்ட்ட கொடுத்தா இவன் கையெழுத்து போட்டு போறான். என்னடா சொன்ன? ஏய், 50 100 லஞ்சத்துக்கு அப்பா அம்மா மாத்திர நீ பொண்டாட்டி மாத்தினா கோவம் வருதா? பெரிய மனுஷன் நீ. தாசில்தார் ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ் எல்லாம் இருக்குடா, போய் வேடிக்கை பாரு. சீக்கிரமா துடுப்ப போடுங்க, வெண்ணெய் வியாபாரத்துக்கு போக லேட் ஆச்சு. ஏமா அந்த எருமையோட நிக்கிறாரு, அவர்தான் பால் பாண்டி எம்ஏ, பால் பண்ண வைக்க போறாரு. ஓ, பாத்து இறங்குமா, வலிக்கு விழுந்துடாத. ஏங்க நீங்க எப்ப பால் பண்ண வைக்க போறீங்க? உங்களெல்லாம் பார்த்த உடனே எருமை பால் கறக்கவே வெக்கப்படுது. எருமையா வைக்கப்படுது? அது இல்லமா, நீங்க வெண்ணெய் வியாபாரம் பண்றீங்க, உங்களுக்கு தேவையான அளவு வெண்ணெய் கொடுக்க முடியலையே அப்படின்னு அந்த எருமை வெக்கப்படுது போட்டுருக்கு. ஏங்க எருமை எங்க கொண்டு போறீங்க? அக்கறைக்கு விக்கிறதுக்கு. விக்கிறதுக்கா? ஏமா என்னமா இது துணி தூக்கி மேல போட்டு விரல பிடிக்கிறேன்? விரல பிடிக்கலீங்க, எருமைக்கு விலை பேசுறாங்க. என்ன விரல பிடிச்சா என்ன விலை எனக்கு எப்படியா தெரியும்? எந்த விரல பிடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க, விலைய நான் சொல்றேன். நடு விரல பிடிச்சிருக்காங்க. நடு விரலா? அப்ப 400 ரூபாய். இந்தாமா, இது கவர்மெண்ட் எருமை, கடன் கட்ட முடியாம தான் நானே சந்தைக்கு எடுத்து போறேன். நீ கொடுக்குற 400 ரூபாய் வட்டி கட்டவே போதா தெரியுமா? அண்ணே, நடு விரல விட்டுட்டு இப்ப கட்ட விரல பிடிச்சிட்டாங்க. கட்ட விரல பிடிக்கிறாங்களா? இது மாடு விவகாரம் இல்ல, இது ஒரு மாதிரியான விவகாரம். தப்பிச்சு போடுங்க. பொதுமக்களே, இந்த எருமை சாதாரண எருமை அல்ல, அரசாங்கத்தோட எருமை. இதை நான் விற்பதற்கு காரணமே என்னுடைய சொந்த கஷ்டம் அல்ல, அரசாங்கத்தோட கஷ்டம். எனக்கு கொடுத்த 900 ரூபாய் கடன் தொகையை உடனடியாக திருப்பி தர வேண்டி அரசாங்கம் எனக்கு இதுவரை 9 முறை சீட்டு அனுப்பியுள்ளது. என்னுடைய இந்த 900 ரூபாய் அரசாங்கத்துக்கு சென்றால்தான் அவர்கள் பல நல்ல திட்டங்களை நிறைவேற்ற முடியுமா? அதுவும் இல்லாமல் ஒரு பட்டதாரியான நான் கவர்மெண்ட் கஜானாவை நிரப்ப வேண்டிய காலகட்டத்தில் இருப்பதால் என்னுடைய அருமையான இந்த எருமையை விற்க வந்திருக்கிறேன். இந்த ஏலம் கேட்க வந்த உங்களை ஊக்குவிப்பதற்காக நான் ஒரு பரிசு திட்டம் வைத்திருக்கிறேன். அதாவது யார் இந்த எருமையை அதிக விலைக்கு வாங்குகிறார்களோ அவருக்கு என்னுடைய இந்த பட்டமளிப்பு உடையை இனாமாக தர இருக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? சீக்கிரம் முடிடா, பணத்தை வாங்கிட்டு போலாம். இந்த அருமையான எருமையின் குறைந்த விலை
501. நந்தினி சக்கரவர்த்தி வண்டியை நிறுத்து நிறுத்து. உன் முகத்தை பார்க்க செம்பருத்தி பூவோட வந்திருக்கேன். வண்டியை நிறுத்து நிறுத்து நிறுத்து. நந்தினி சக்கரவர்த்தி நிறுத்து நிறுத்து. புதியவரே புதியவரே வண்டியை நிறுத்து. இந்த பாரு நந்தினி சக்கரவர்த்தி, உனக்காக சிவப்பு கோழியும் செம்பருத்தி பூவும் ஆசையோட வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நிறுத்து. ஐயா, ஐயா, ஐயா. ஏடா பொம்பளை கிட்ட போய் சண்டை போட்டு உதவாங்கற ஆறுது? இவன் தான் என் பழைய புருஷன். நான் பினாங்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தப்ப எனக்கு தாலி கட்டின புருஷன் இவன். இந்த தர்த்தரத்தை விட்டு 7-8 வருஷம் ஆச்சு. சைக்கிள்ல இன்னும் அரை பெடல் தான் போடுறான், ஃபுல் பெடல் போடவே தெரியல. அப்பப்ப வந்து இவ முகத்தை பார்க்கணும், இவளுக்கு பிடிச்ச செம்பருத்தி பூவையும் சோப்பு கோழியும் கொடுக்கணும், இவ குடுக்கற உதையும் வாங்கணும் போகணும். அதுல உனக்கு ஒரு சுகமா? நில ஒரு ஆம்பளையா பொட்டச்சுக்கிட்ட உத வாங்கிட்டு திருப்பி அடிக்காம திருப்பி அடிக்கிறதுக்கு அவன் என்ன உன்ன மாதிரி ஆம்பளையா? என்ன அடிச்சதுக்கு நீ ஏன்டா அழுவுற? அது இல்ல புதுசா, ஒரு பொண்ணு மேல பாசம் வச்சிட்டா எப்படி திருப்பி அடிக்கிறது? பாசம் இல்ல வெறி, விட்டா கடிச்சிருவான். அத நீ சொல்றியா? வெனாங்கு கடின்னு ஒரு விளையாட்டை கத்து கொடுத்தியே, அன்னைக்கு ஏறின விஷம்தான் இன்னும் இறங்கல. இன்னுமா இறங்கல? சரி சரி, இந்த அரை படல் விட்டுட்டு முழு படல் போட கத்துக்க. முடியாதே. ஏன்? 6வது வயசுல மாடு மிதிச்சது. எங்க அம்மா சைக்கிள் மேல காலை போடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏறி போடலாங்கிற ஒரு நிலைமை வரும்போது இவ பெனாங்கு உதன்னு ஒண்ணு விட்டா, வாழ்க்கை பூரா காலையே தூக்க முடியல. அரை பெடல் தான். நான் வரட்டா? சார் ஒரு உதவி. என்னது? இவ்வளவு சேர்த்து வைக்கணும்னு சொல்றியா? இந்த சைக்கிளை மாத்திரம் கொஞ்சம் தூக்கி கொடுத்துருங்க. தூக்க முடியாதவங்க ஏன்டா ஓட்ட ஆசைப்படுறீங்க? சார் இன்னும் ஒரு உதவி. என்னது? இந்த பூவையும் இந்த கோழியையும் அவகிட்ட கொடுத்துருங்க. நீ உருப்பட மாட்ட. எனக்கு அது போதும், நீங்க ஜோடியாவே போங்க. பாத்துருக்க? அதுல எம்ஜிஆர் நம்பியார கிளைமேக்ஸ்ல சாட்டு எடுத்துன்னு சாத்துன்னு சாத்துவார். அதே மாதிரி அந்த பினாங்காரிய நீ போய் 4 சாத்துற. பரமேஸ்வரனுக்கு பொம்பளைங்க சண்டை போட்டாவே பிடிக்காது. சனியை விட்டுதுன்னு துரத்திடுவான். மத்தத நான் பாத்துக்கிறேன். மலேசியா பினாங்கைச் சேர்ந்த செல்வி நந்தினி சக்கரவர்த்தி அவர்கள் தன்னுடைய 27வது பிறந்த நாளை தமிழ்நாடு சேலம் ஜில்லாவில் அவர் இருக்காரா? வாழ்த்து கூறுவது. அவர் இருக்காரா? நீ யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? அவர் இருக்காரா இல்லையாங்கறத சொல்ல. நீ யாருன்னு சொல்லாம நான் ஏண்டி சொல்லணும்? நானா? நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டி. கிண்டலா பண்ற? ஏய், சும்மா டீடினா பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டினா உனக்கு என்னடி அதுல கிண்டல் தெரியுது? தெரியும்டி. நீ எதை மனசுல வச்சுட்டு பேசுறேன்னு? ஒல்ல இருக்கேன்னு பாக்குறியா? பின்னிடுவேன். பின்னியா என்ன பண்ணுவ? ஏய், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அம்மா அப்பா எல்லாம் ரேடியோல வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்து வம்பா பண்ற. என்ன பத்தி தெரியாது உனக்கு? என்ன பண்ற பாரு. ஐயோ, நீ பகரத்துக்கு வர நீ. பாத்துட்டு என்ன பண்ற? ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? அம்மா அண்ணே. செய்யறதையும் செஞ்சுட்டு கவுந்தா படுத்திருக்க. எந்திரி எந்திரி. சண்டை போட்டியா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நெரிச்சிருவன் கழுத்த. சண்டை போட்டியா? ஆமா. எனக்கு சண்டை போடுற பொம்பளை ஒத்து வராது. ஏற்கனவே சொல்லி இருக்க அந்த குரங்கு பிடல்கார பயலோட சண்டை போடாதன்னு. இப்ப என்னடா எல்லாரோடையும் சண்டை போட்டுட்டு இருக்க. முதல்ல புறப்படு. என் வயிற்றுல வீசிட்டாங்க. அது படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏய், அவ்வளவுதான் புறப்பட சொல்லிட்டல. இதுக்கு மேல பேசின கொன்னுடுவேன். புறப்படு. புறப்படுறியா? எனக்குள்ள வேர்த்து கொட்டல. புதுசு பிஞ்சிரும். சீக்கிரமா இடத்த காலி பண்ணு. வீட்டை கழுவி விடணும். சூப்பராக. எப்படியோ வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். வீட்டுல யாருமே இல்லை. நந்தினி சக்கரவர்த்தி. ஆகா ஆகா. நந்தினி சக்கரவர்த்தி, இந்த சிவப்பு கோழிய உன் காலில் சமர்ப்பிக்கிறேன். உன் தலையில நான் தான் இந்த செம்பருத்தி பூவை வைப்பேன். ஆமா, இந்த பெனாங்கு கடின்னு ஒண்ணு கடிப்பிய கடிய. அந்த புதுசாருக்கு கோவம் வந்துடும். அவர் ரொம்ப நல்லவர். எனக்கு அவர் மேல ஒரே ஒரு வருத்தம். இவ்வளவு உயரத்துல வீட்டை கட்டி வச்சிருக்காரு. இந்த மலையில நீ ஏறி ஏறி உன் காலெல்லாம் வலிக்கும் இல்ல. நான் அமிக்க விடுறேன்.
நந்தினி நந்தினி அமுக்கிறேன். எப்ப பார்த்தாலும் பழைய புருஷன் என்ன தொந்தரவு பண்றா. நீ என்ன போட்டு அடிக்கிறீங்க? 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை ஆம்பளை அடிக்கிறது தப்பு. இவனை விட்டுட்டு உன்னோட வந்து படிக்கிறேன். இவன் அடிக்கடி என்ன பார்க்க வந்தா நீ என்ன தப்பா நினைக்க மாட்ட? தப்பான எண்ணத்தோட வரல புது சார். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. அதான் அவன் தப்பான எண்ணத்துல வரலன்னு சொல்லிட்டான்ல. இனிமேல் அவன் பழைய புருஷன் இல்ல, என் வீட்டு விருந்தாடி. போய் விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணு. இந்த சிரிப்பு முதல்ல நிறுத்து. அம்மா என்னாச்சு? அம்மா இந்த கோழி அவளுக்கு தானே சிவப்பு கோழி. உருப்பிட மாட்டேன். அது வா, போதும். கவனாட்டி தளர தளர ஊத்துறா. அவருக்கு ஊத்து. என்ன இது புது சரக்கு? நான் பார்த்ததே இல்ல. உனக்கு கடல் கடந்த பொம்பளைங்களோட எல்லாம் நெருக்கம், எனக்கு கடல் கடந்த ஆம்பளைங்களோட பழக்கம். அதான் இதெல்லாம். என்ன இதே இந்த கடி கடிக்கிறான்? ஆகா, என்ன இருந்தாலும் அவ கையால தொட்டது நல்லா தான் இருக்கு. உனக்கு பிடிக்கலையா? அது இல்ல சகல. சகலையா? ஐயா, ஒரு ரவுண்டு உள்ள போன உடனே இவரு உனக்கு சகலையா? சுமாரியா நீ? 1000 தான் இருந்தாலும் நந்தினி சக்கரவர்த்தியை நீங்க அடிச்சிருக்கப்படாது. நான்கு வெண்ண தேய்ச்சி வளர்ந்த உடம்பு. பொம்பளை கிட்ட உத வாங்கிட்டு மானம் கிட்ட பல சுபே ஒரு நல்ல இடமா பார்த்து மீதி. நான் அப்பவே இதை எதிர்பார்த்தங்க. இந்த பாருங்க, நீங்க லட்ச மிதி என்ன மிதிங்க, இந்த ஒன்றையனா பயில விட்டு மிதிங்க. ஆனாலும் அவளை மன்னிக்கணும், அவங்கள நீங்க அடிச்சிருக்க கூடாது. உன்னையெல்லாம் குதிரையை விட்டு மிதிக்க விடணையா? ஏன்டா இப்படி மடிக்கிற? அது என்னமோ தெரியலீங்க, அவங்கள பார்க்காம என்னால இருக்கவே முடியல. நீ உருப்பட மாட்ட. இன்னும் ஒரு ரவுண்டு ஊத்துங்க. எச்ச. ஆமா, இப்ப என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? இவங்களை கட்டுறதுக்கு முன்னாடி கோழி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எதுவுமே செய்ய முடியல. ஏன் முட்டை வியாபாரம் பண்றது? சைக்கிள்ல அரைப்படல எப்படியா முட்டை வியாபாரம் பண்ண முடியும்? அப்பாடா, இந்த குரங்குபடல இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நல்ல தொழில் பண்ணி முன்னுக்கு வா. இவ்வளவு பார்க்க வராத, அப்பதான் நீ முன்னேறுவ. இல்லைன்னா உருப்பிட மாட்ட. நல்ல வார்த்தையை சொல்லி கொடுக்கப்படாது. இவ்வளவு பார்க்க வராதுன்னு சொல்றேனே, அதை விட நல்ல வார்த்தை என்னையா இருக்கு? பெனாங்கடி விளையாட்டா? அது என்னது? இந்த சந்தை பூரா தெரியும், இந்த ஊர் பூரா தெரியும், உனக்கு தெரியாதா? அதாவது 3 தடவை உன் வாய்க்கிட்ட என் கையை காட்டுவேன். உன் வாயில என் கை சிக்கிட்டா நீ ஜெயிச்சிட்ட. என்கிட்ட என்ன இருக்குதோ அதை நீ எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீ நீட்ட நான் கடிச்சிட்டா உன்கிட்ட என்ன இருக்குதோ அதை நான் எடுத்துக்குவேன். ஓஹோ, இதான் பெனாங்கடி விளையாட்டா? ஆமா. நான் ஆத்துல போற மீனே வாயால கவ்வி பிடிக்கிறவன். இது என்ன எனக்கு பெருசு? நான் பந்தயத்துக்கு தயார். நீட்டு. இன்னைக்கு அண்ணன் மாட்டினாரு வெண்ண வித்த காசெல்லாம். தயாரா? நான் தயார். 1 2 3 எங்க எடு. என்னையா முழிக்கிற? என்கிட்ட கோமணம் தான் இருக்கு, அதான் யோசிக்கிறேன். நீ தோத்துட்ட. இப்ப நீ கைய நீட்டு, நான் கடிக்கிறேன். ஆட்டமா? 1 2 எப்படி 3. நந்தினி, என்ன பார்வதி, என்ன கண்ட ஆம்பளைங்க கிட்ட விளையாடிக்கிட்டு? மத்த ஆம்பளைங்க கிட்ட நமக்கு ஒரு மவுசு இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்மள வச்சு பழைக்கிறவனுக்கு நம்ம மேல ஒரு கவர்ச்சி இருக்கும், கிளுகிளுப்பு இருக்கும். தினம் ஒரு தடவையாவது அவன் என்ன பாக்குறான், இவன் என்ன பாக்குறான் அப்படின்னு சும்மாவாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். இத நீ சரியா செய்யாதனால்தான் இப்படி விறகு பொறுக்கிட்டு தெரியுற. எனக்காவது விறகு பொறுக்கி அதை சுமக்கிறதுக்கு ஒரு தலை இருக்கு. நீ செய்யறது அவருக்கு தெரிஞ்சா உனக்கு தலையே இருக்காது. தலையே இல்லாம வெறும் முண்டமா இருந்தா எப்படி இருப்பேன்? அப்ப கூட அழகா தான் இருப்பேன். அப்பவும் ஆம்பளைங்க என்ன பார்த்து ஜொல்லு விட்டுட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப கெட்டு போயிட்டான்பா. அத என் வாயால வேற சொல்லணுமா? நீதான் ஊரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பியே. அந்த முரட்டு பய குணத்தினால
உன் தங்கச்சி கழுத்துல நான் தாலி கட்ட வேண்டியதா போச்சு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பரமேஸ்வரன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொன்ன பிறகு நீங்க தாலி கட்டினீங்களா இல்ல உள்ளுக்குள்ள உங்களுக்கு அப்படி ஒரு சபலமா? நீ அவன் கூட்டாளி தானே, அவன் புத்தியில பாதியாவது உனக்கு இருக்காது? நான் ஒன்னும் அர்த்தம் இல்லாம கேட்கல. பெரியவன் கட்டிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே வீட்டுல ஒருத்தன் சின்னவன் இருக்கான்ல, அவன் ஞாபகம் உங்களுக்கு வரல? ஏன்பா நீ அவனும் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்சவங்க, அவனை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்கறியா? உட்காரு. நீ ஊர்ல இருந்து வந்திருக்கிற, எப்ப வந்த சௌக்கியமான ஒரு வார்த்தை கேட்காம போய்கிட்டு இருக்கிறானே. 6 அறிவு மனுஷன் மாதிரியா போறான், 5 அறிவு ஜீவராசி மாதிரி போறான். ஆமா, பரமேஸ்வரனை ஏன்டா தாலி கட்டலன்னு கேட்டா அதுக்கு என்ன காரணம் சொல்றான்? யானை ஆளை கொல்றது சாப்பிடறதுக்காக இல்ல, ஆனா அது கொண்டுட்டு தான் இருக்கு. அதாவது குணம். அப்படிதான் இந்த பயலம். பாரு, இன்னைக்கு காத்தால சாப்பிட உட்கார்ந்த எங்க அப்பனை நீ இங்க சாப்பிடக்கூடாது, என் வீட்டுலதான் சாப்பிடணும்னு கட்டி தூக்கிட்டு போயிட்டா. கிழவனுக்கு போடு. சாப்பிடுங்க மாமா. இவ என்ன ஜாதியோ, எங்கிருந்து வந்தாளோ, தாலி கட்டாம பிழைக்கிறா, இவகையால் நான் சாப்பிடணுமா? அப்படியா? சரி, அவங்களே சாப்பிடாத, எங்களே சாப்பிடுறியா? இந்தா. அப்பனுக்கு சோறு போடுற லட்சணமாடா இது? மொத்த பாறையில உட்கார வச்சு போடுறியே. நீ எனக்கு சின்ன வயசுல நிலா சோறு போடல, அது மாதிரிதான் நான் போடுறேன். இந்த சாப்பிடு சாப்பிடு. வாயத்துறையா மூஞ்சி மேல அடிப்பேன். சாப்பிடியா? இந்தா. என்னமோ நீ என் வீட்டுக்கு வந்த விருந்தாடி. இந்தா இத குடி. வேண்டாண்டா. எப்பயா நீ பழகிக்கிறது? சாப்பிடாம நீ செத்து போயிட்ட உன் ஆவி அலையும். நீ என்ன உண்மையிலேயே பெத்தவனா இருந்தா இத நீ சாப்பிடுற. அத மட்டும் சொல்லாத. உண்மையிலேயே பெத்தவன் தான். ஏங்க வயசான காலத்துல அவருக்கு இதெல்லாம் கொடுத்து பழக்கறீங்க? பெத்த அப்பன புள்ள இப்படி கெடுக்கலாமா? எப்படி மதுர வீரனுக்கு கல்லும் மாரியாத்தாளுக்கு ஆடு வெட்டி நன்றி செலுத்துறாங்களோ, அது போல மவங்காரன் எது சாப்பிட்டாலும் அப்பனுக்கு பாதியை கொடுத்து நன்றி செலுத்தணும்டி. புரியுதா? சிகரெட் பிடி. உடம்புக்கு நல்லது இல்ல. சரி, உனக்கு நல்லது இல்ல, நான் பிடிக்கிறேன். வாயத்தோட. பரம மரியாதை பேசுறா. பரமேஸ்வரா, ரொம்ப நாளா மனசுல மறைச்சு வச்சுக்க உண்மையை உனக்கு சொல்லிடுறேன். நீ முரடனா இருந்தாலும் ரொம்ப நல்லது. உங்க அண்ணன் இருக்கானே, அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்னைக்கு காத்தால உன்னை பத்தி சொல்றான் என்கிட்டயே. நீ அப்பன் தானே? ஆமா. இங்க தின்னு அங்க தின்னு தப்பு இல்ல, ஆனா அங்க தின்னத இங்க வாந்தி எடுக்காத, இங்க தின்னத அங்க வாந்தி எடுக்காத. காலையில ஒரு கட்சி, சாயந்தரம் ஒரு கட்சின்னு அரசியல்வாதி மாதிரி மாறாத. புரியுதா? அண்ணன் பிரிக்கிறதே உன்ன மாதிரி கிழவன்யதான். அடிக்கிறியாடா என்ன? எங்க அம்மா நீ அடிச்சிருக்கல, சின்ன வயசுல எத்தனை தடவை பாத்துருக்க.